ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான், மிகவும் கொடுமைக்காரன். வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைத்து சுகபோக வாழ்வு வாழ்ந்து வந்தான். மக்கள் சிறிய குற்றம் செய்தால் கூட பெரிய தண்டனையாக தந்து இன்பம் கண்டவனாக திரிந்தான் இருந்தான். நாட்டில் அவனை தூற்றி பேசாதோர் இல்லை. இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவன் மழுமட்டை போல அதே ஆட்சியை தொடர்ந்தான். மக்கள் கோவிலுக்கு போனால் இதை ஒன்றே பிரார்த்தனையாக முன்வைத்தார்கள்: இறைவா, இந்த கொடுங்கோலன் விரைவில் ஒழிய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கிழவி மட்டும் கோவிலுக்கு போனால் இப்படி சத்தம் போட்டு வேண்டுவாள்: கடவுளே, நான் சாகும் வரை இந்த அரசன் வாழ வேண்டும், அதுவரை உடல் நலத்தோடு அவன் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையை கேட்டு மக்கள் முகம் சுளித்தாலும் விடாமல் அப்படியே வேண்டினாள் கிழவி. இதை கேள்விப்பட்டான் அந்த கொடுங்கோலன். என்மேல் அந்த பாட்டிக்கு இவ்வளவு அன்பா? இப்படி சொல்லிவிட்டு அவளை அழைத்து வர சொன்னான். அந்த பிரார்த்தனையின் காரணம் என்ன என்று கேட்க அவள் கூசாமல் அந்த அரசனிடம் சொன்னாள்: மன்னா, நான் சிறுமியாக இருந்தபோது உங்கள் தாத்தா ஆட்சி செய்தார். அவர் ஒரு கொடுங்கோலர். அதன் பிறகு உன்னுடைய அப்பா ஆட்சி செய்தார். அவர் ஒரு மகா கொடுங்கோலர். அதற்கு பிறகு இதோ உங்களது ஆட்சி. இதுவோ அதையும் விட மகா கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் செத்து போனால் உங்கள் மகன் ஆட்சிக்கு வருவான். அவனோ உங்களையும் உங்கள் அப்பாவையும் தாத்தாவையும் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மீறிய கடிய கொடிய கொடுங்கோல் ஆட்சியாளனாய் அமைந்து விட்டால் நாடு நலிவுறுமே, மக்கள் திணறுவார்களே. அதற்குத்தான் நீங்களே பரவாயில்லை என்று நான் சாகும் வரை நீங்கள் சாகாதிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். கேட்டவுடன் அந்த கேவல கொடுங்கோலன் கத்திவிட்டான்: அப்படியா? நீ சாகும் வரை சிறையிலேயே கிட. கேட்ட பாட்டி அடவட எடுவிட்ட பயலே அப்படின்னு திட்டிவிட்டு கம்பீரமா சிறைக்கு போனாலாம். கொடுங்கோல் மன்னனின் சந்ததி நீட்சியும் விருட்சமும் சகலருக்கும் நடுக்கமே. ஏழை எளியவர், கையாலாகாதவர், வலுவற்றவர், இவர்களின் வயிற்றெரிச்சலும் சாபமும் வெவ்வேறல்ல. உங்களது இந்த உலக வாழ்வு பாறை மேல் கட்டப்பட்டதாக இருக்கட்டும், மணல் மேல் கட்டப்படும் மணல் வீடு சரிந்து விழுந்து விடுமே என்று எச்சரிக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. மற்றவருக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். இந்த உலகம் நீ நன்மை செய்யும் போது உன்னை கவனிக்காது, தீமை செய்யும் போது உன்னை விமர்சிக்காமல் விடாது. கலங்காதே, உனக்கு தீமை செய்தவருக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னேயே நடக்கும். நினைவில் கொள்ளுங்கள் நட்பே, கொடூரமாக சொத்து சேர்த்த எந்த செல்வந்தனும் நிம்மதியாக செத்ததும் இல்லை, அவன் சந்ததி அந்த செல்வத்தை அனுபவித்ததும் இல்லை. கண் முன்னாலேயே பார்க்கின்றோமே, ஏன் அவர்களில் பலருக்கு சந்ததியே இல்லையே.